அது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய சித்தாந்தங்களை, ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கோட்பாடுகளை எடப்பாடி பழனிசாமியின் வாயிலாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை அவர்கள் இறங்கியிருக்கிறாங்க. இதுதான் ரொம்ப ஆபத்து. தமிழ்நாட்டில் கடந்த 50 வருஷம் அதிமுக ஒரு ஸ்ட்ராங்கான இயக்கமாக இருக்குது, கட்டமைப்பு இயக்கமாக இருக்குது. இப்போ வந்து நேரடியாக பிஜேபி தன்னுடைய கொள்கையை கொண்டு போய் சேர்க்க முடியல 10 வருஷமா. அப்போ ஒரு வெகுஜன கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி, பலமுறை ஆண்ட கட்சி, அந்த கட்சியினுடைய நிர்வாகியாக இருக்கிறவருடைய வாயில் முந்த வார்த்தையை கொண்டு போய் அந்த மக்கள்கிட்ட கடத்தக்கூடிய வேலையை செய்கிறாங்க. அது தெரிஞ்சு பண்ணுறாரா, தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி பண்ணுறாரான்னு தெரியல. இல்லை, அந்த கூட்டத்திலையுமே யாருமே ரசிக்கல அந்த பேச்சு. இல்லை, எப்பயுமே ரசிக்கல. அந்த கூட்டமே யாரும் ரசிக்கல. அந்த கூட்டப்பட்ட கூட்டம் தான். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல அந்த மேட்டுப்பாளையத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். முதல் நாள் கூட்டம் இருந்துச்சு, அதுக்கு பிறகு பெருசாக கூட்டம் கிடையாது. இவராக மட்டும் வேண்டாம் அந்த கட்சி நிர்வாகிகள் போகிறாங்க. அந்த கட்சியிலேயே அவர் முதல்ல எந்த கட்சியாக இருந்தாலும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கோட்பாடு இருக்கும், கொள்கை இருக்கும். இப்போ நீங்கள் கட்சியினுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கணும், உங்கள் கட்சி நிர்வாகிகளை பூரா வர சொல்லி நீங்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பீங்க. தேர்தல் நேரங்களில் கூட்டணி கட்சியில் சேர்த்து கூட்டணியாக பிரச்சாரம் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கூட்டணியே கொள்கையை பிரச்சாரம் பண்ணுறீங்க. கூட்டணி கொள்கையை பிரச்சாரம் பண்ணுறீங்க, கூட்டணி கட்சியை கூப்பிடுறீங்க. கூட்டணி கட்சியில் பாஜக மட்டும் தான் கூப்பிடுறீங்க, டிடி தினரை கூப்பிடல. அதே பாஜக இருக்கக்கூடிய அதே ஊரை சேர்ந்து அண்ணாமலையை கூப்பிடல. இதுக்குள்ளே இவ்வளோ குழப்பம். இந்த குழப்பத்துக்கு மத்தியில் தான் அவர் போறாரு.